இந்த செக்ஷன்ல நம்ம ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்லாம் என்ன, அதோட ப்ராப்பர்ட்டீஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸை என்னோட GitHubல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்ன நீங்க இந்த கோர்ஸ்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியும். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் ப்ராக்டிஸ் பண்றதுக்காக நம்மளோட ஃபைல்ல இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறோம். என்ன ஃபோல்டர் அப்படின்னா ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறோம். ஸோ இதுதான் நம்ம எக்ஸாம்பிள் கோர்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ இதுகளுக்கு ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு HTML ஃபைல், அது கூடவே ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு CSS ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிட்டு HTML ஃபைல் ஆக்டிவ் பண்ணிக்கோ. இதோட டைட்டில் வந்து ப்ராக்டிஸ்னு வச்சிரும். இப்போ சேவ் பண்ணிக்கோ. சேவ் பண்ணிட்டு நம்ம ப்ரௌசரில் திறந்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒன்றுமே இல்லை, நம்ம எந்த கண்டென்ட்டும் போடல, அதனால எம்டியாக இருக்கு. இது கூட நம்ம CSS ஃபைலை லிங்க் பண்ணிக்கோ. எந்த CSS ஃபைல்னா நம்ம இங்கே பாருங்க practice.css இருக்குல்ல, அந்த CSS ஃபைலை லிங்க் பண்ணிக்கோ. practice.css அப்போதான் CSS இருக்கிற ஸ்டைல் இது கூட கனெக்ட்ல இருக்கும். ஓகே, இப்போ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் ப்ராப்பர்ட்டியை வச்சு மினிமலான கோட்ஸில் நீங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டியான ரெஸ்பான்சிவான லே அவுட்டை க்ரியேட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள கோர்ஸில் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்லைன் ப்ளாக்லாம் யூஸ் பண்ணி ஒரு லே அவுட் க்ரியேட் பண்ணணும்னா நிறைய வேலை செஞ்சோம். ஆனால் ஃப்ளெக்ஸ் பாக்ஸில் அவ்வளோ வேலையே இல்லை, ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ். இதுதான் உங்களோட ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ராப்பர்ட்டி நேம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெயின் டிஃப் இருக்கு வச்சுக்கோமே. ஓகே, இந்த டிஃபுக்கு 5 டிஃப் இருக்கு வச்சுக்கோமே. இப்போ இந்த மெயின் டிஃப்ல நீங்கள் ஃப்ளெக்ஸ் பாக்ஸை ஆக்டிவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மெயின் டிஃப் உங்களோட ஃப்ளெக்ஸ் கண்டெய்னராக மாறும். இந்த கண்டெய்னர் உள்ளுக்கு இருக்கிற அத்தனை டிஃப்மே ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸாக மாறும். ஸோ இது ஃப்ளெக்ஸ் கண்டெய்னராக மாறினதுக்கப்புறம் இது உள்ளுக்கு இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சொன்ன மாதிரி தான் ஃப்ளெக்சிபிளாக ரெஸ்பான்சிவாக நீங்கள் ஈஸியாக லே அவுட் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியாக லே அவுட் பண்ண முடியும். அதாவது இந்த ஃப்ளெக்ஸ் கண்டெய்னரை நீங்கள் அலைன்மெண்ட்க்கும் ஸ்பேசிங்க்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது அலைன்மெண்ட்னா நான் சொன்ன மாதிரி தான் லே அவுட். ரெண்டாவது ஸ்பேசிங். நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் ஸ்பேசிங் கொடுக்கறது ரொம்ப ஈஸியாக கொடுக்கலாம். அதே மாதிரி உள்ளுக்கு இருக்கிற ஒரு ஐட்டம்ஸ்க்கும் நீங்கள் ஆர்டர்ஸ் கொடுக்கலாம். ஆர்டர்ஸ்னால் எது ஃபர்ஸ்ட் இருக்கணும், செகண்டில் இருக்கணும், அந்த மாதிரி. இதோட சைஸஸை ஈஸியாக மெனிப்புலேட் பண்ணலாம், க்ரோத்தை ஈஸியாக மெனிப்புலேட் பண்ணலாம். இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஒன்று நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த ஃப்ளெக்ஸ் கண்டெய்னரோட ப்ராப்பர்ட்டியில் ஃப்ளெக்ஸ் க்ரோ இருக்கு, ஜஸ்டிஃபை கான்டென்ட் இருக்கு, அலைன் ஐட்டம்ஸ் இருக்கு, அலைன் கான்டென்ட் இருக்கு. அது இந்த ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஃப்ளெக்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி இருக்கு, அலைன் செல்ஃப் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதெல்லாம் பவர்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதை நம்ம ஒரு சிம்பிள் ப்ராஜெக்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ இந்த பாடி உள்ள எல்லாத்தையும் அடிச்சிடுறேன். சில ஒரு H1 போட்டுக்கிறேன். H1 போட்டு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் டெமோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். நான் நம்மளோட கன்சோல் திறந்து வச்சுக்கிறேன். அப்புறம் பாடியில் ஒரு ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த கண்டெய்னர் உள்ளுக்கு 6 விதமான பாக்ஸஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது 6 டிஃப் கிரியேட் பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்கும் காமனாக பாக்ஸ் அப்படின்ற கிளாஸ் நேம் இருக்கும். ஒன்றுக்கும் யூனிக்காக பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் நேம்ஸ் இருக்கும். இப்போ சேவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்படி இருக்கும். ஓகே, ஸோ முதல்ல இதுக்குள்ள ஸ்டைல் பண்ணிக்குவோம். ஸோ நம்ம practice.css போயிட்டு இதில் பாடியில் ஃபன் ஃபேமிலி சன் ஷெரீஃப் பேடிங் 20 பிக்சல், பேக்ரவுண்ட் ஒயிட் கலர். ஓகே, தென் இந்த ஃப்ளெக்ஸ் கண்டெய்னருக்கு ஸ்டைல் கொடுப்போம். ஃப்ளெக்ஸ் கண்டெய்னரில் பேக்ரவுண்ட் கிரே கலர், ஹைட் 1000 பிக்சல், பேடிங் 10 பிக்சல். ஏன் ஹைட் இவ்வளோ கொடுத்துருங்க அப்படின்னா அப்புறம் வேலை செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ கிரே கலர் பேக்ரவுண்ட். இது அப்படியே ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர். அடுத்தது பாக்ஸஸ் எல்லாத்துக்கும் காமனாக ஒரு ஸ்டைல் கொடுப்போம். ஸோ எல்லா பாக்ஸ் உள்ளுக்கு இருக்க டெக்ஸ்ட் கலர் ஒயிட், பேடிங் 20 பிக்சல், ஃபவுண்ட் சைஸ் 18 பிக்சல், பார்டர் ரேடியஸ் 5 பிக்சல், டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு கொடுப்போம். ஸோ எல்லாமே சென்டருக்கு வந்துச்சு. இப்போ ஒரு பாக்ஸுக்குமே டிஃப்ரெண்டான கலர்ஸும் வித்தும் கொடுப்போம் டிஃப்ரென்ஷியேட்காக. முதல்ல பாக்ஸ் 1. ஓகே, ஸோ பாக்ஸ் 1க்கு பேக்ரவுண்ட் color in the red with 100. Box 2 க்கு background color in the blue and then height 150 pixel. Box 3 க்கு background color green with 120 pixel, height 300 pixel. Box 4 க்கு background color yellow with 180 pixel. அடுத்து box 5 க்கு background color in the purple with 140 pixel. அதோட box 6 க்கு கடைசியா background color in the dark gray with 160 pixel. இப்போ சேவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்படி இருக்கும். ஸோ பார்த்துட்டீங்கன்னா box 1, box 2, box 3, box 4, box 5, box 6. ஏன் box 2 இவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு பாக்ஸுக்குமே பிளாக் லெவல் எலமெண்ட்ல இருக்குது. அதனால தான் அதோட ஃபுல் வீத்தை எடுத்துக்கிச்சு. மற்றபடி box 1, box 3, box 4, box 5 and box 6 இது எல்லாத்துக்குமே வித் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா, வித் இருக்குது 100 பிக்சல். அதுக்கப்புறம் box 3ல வித் இருக்குது, box 4ல வித் இருக்குது, மற்ற எல்லாத்துலேயும் இருக்குது. வெறும் box 2ல மட்டும் வித் பதிலாக ஹைட் இருக்குது. ஓகே, அதே மாதிரி தான் box 1, box 4, box 5, box 6 இது நாலுத்துக்குமே நம்ம ஹைட் ஸ்பெசிஃபை பண்ணல. அதனால இதோட கான்டென்ட்டை பொறுத்து அது ஹைட்
ஹைட் இருந்துருச்சு. மற்றபடி பாக்ஸ் 2க்கும் பாக்ஸ் 3க்கும் நம்ம ஹைட் கொடுத்துருக்கோம். அதனால அந்த ஹைட் அது ஃபாலோ பண்ணுது. அவ்வளோதான். நம்ம எது ஹைட் கொடுத்துருக்கோமோ அது ஹைட்டை ஃபாலோ பண்ணுது. ஹைட் கொடுக்காதது கான்டென்ட்டை ஃபாலோ பண்ணுது. எது வீத் கொடுத்துருக்குமோ அது வீத்தை ஃபாலோ பண்ணுது. எது கொடுக்கலையோ அது டிஃபால்ட்டான அதோட பிளாக் லெவல் எலிமெண்ட் வித்தோட, அதாவது 100% அது எடுத்துக்கிச்சு. இந்த மாதிரி ஒரு பாக்ஸுக்கும் ஒரு டிஃபரன்ஷியேட் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸை நம்ம வேலை செய்கிறப்ப நான் சொல்லிக் கொடுக்க உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா ஒன்று ஒரு கேரக்டர்ஸில் இருக்கிறப்ப உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். நம்ம இந்த ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர், ஓகே, உள்ளுக்கு இருக்கிறதெல்லாம் ஐட்டம். இந்த கிரே கலர் இருக்குல்ல, இதுதான் ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர். நம்ம பாருங்க ஃப்ளெக்ஸ் கண்டெய்னருக்கு பேக்ரவுண்ட் கலர் இருந்து கொடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு நம்ம ஃப்ளெக்ஸ் கொடுக்காத வரைக்கும் இது பார்த்தீங்களா மேலேருந்து கீழே ஒன்றுக்கு கீழே ஒன்று இருக்கும், அதாவது வேர்ட்டிக்கலாக இருக்கும். ஓகே, அதுவே இந்த கண்டெய்னரில் நீங்கள் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இந்த கண்டெய்னர் ஃப்ளெக்ஸ் கண்டெய்னராக மாறிடுச்சு. இது உள்ளுக்கு இருக்கிற எல்லா ஐட்டமும் ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸாக மாறிடுச்சு. ஓகே, அதாவது ஃப்ளெக்ஸ் கண்டெய்னரோட பிள்ளைங்க, ஃப்ளெக்ஸோட சில்ட்ரன்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். முதல்ல பார்த்தீங்க மேலேருந்து ஒன்று கீழே இறங்கிச்சு, 1 2 3 4 5. இப்போ பாருங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகுது. நார்மலான கண்டெய்னர் உள்ளுக்கு சில்ட்ரன்ஸ் இருக்குது அப்படின்றப்ப அது டாப் டு பாட்டம் தான் போகும். ஓகே, முதல்ல பார்த்த மாதிரி 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு. அதே நீங்கள் உங்கள் கண்டெய்னர் ஃப்ளெக்ஸில் இருக்குது அப்படின்னா அதோட டிஃபால்ட் வேல்யூவாக அது உள்ளுக்கு இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே ஐட்டம்ஸ் எல்லாமே லெஃப்ட் டு ரைட்டு தான் போவோம். ஓகே, இப்போ பாருங்க நான் பேக் டு டிஸ்பிளே பிளாக்காக மாற்றினேன், அதாவது டிஃபால்ட் வேல்யூ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் இறங்குதா, அதாவது காலமாக இருக்குது. அதுவே டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸாக மாறிச்சு அப்படின்னா இப்போ ரோவாக மாறிடுச்சு, அதாவது லெஃப்ட் டு ரைட். இதுதான் ஃப்ளெக்ஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இங்கேருந்து தான் நம்ம ஒன்றுனா பில்ட் பண்ண போகிறோம். ஃப்ளெக்ஸ் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி நம்ம பேசலாம் ஒரு அடுத்தடுத்த வீடியோவில். முக்கியமாக அடுத்த வீடியோவில் நான் 2 ஃப்ளெக்ஸ் கண்டெய்னரோட இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பேச போகிறேன். See you on next video. Bye.